மகாத்மா காந்தி சிறுவயதில் மிகவும் நேர்மையானவராக இருந்தார். அவர் உண்மையைச் சொல்லும் பழக்கத்தை கடவுள் போல மதித்தார். பள்ளிக் காலத்தில் ஆசிரியர் ஒருவர் தேர்வில் நகல் எடுக்கச் சொன்னபோது அவர் மறுத்துவிட்டார். அந்த நேர்மையே பின்னாளில் அவரின் வாழ்வியல் அடிப்படையாக அமைந்தது. இங்கிலாந்தில் சட்டம் படித்து வக்கீலானார். ஆனால் அங்கு சென்றபோதும் எப்போதும் எளிமையாக நடந்து கொண்டார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தபோது கருப்பினத்தவருக்கு நடந்த அநியாயங்களை நேரில் கண்டார். அங்கே அவர் அநீதிக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்தைத் தொடங்கினார். அதே போராட்ட முறையையே பின்னர் இந்தியாவிற்கும் கொண்டு வந்தார். இந்தியர்கள் அனைவரையும் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபடச் செய்தார். அவரின் ஆயுதம் வன்முறையல்ல, அஹிம்சை மற்றும் சத்தியம்தான். உப்பு சட்டத்தை மீறி உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார். அவரது தைரியம், பொறுமை, அன்பு ஆகியவை மக்களை ஒன்றுபடுத்தின. சுயநிறைவு வேண்டும் என்று சொல்லி ஊருக்கே சருக்கட்டையை தந்தார். சுதந்திரம் என்பது வன்முறையால் கிடைக்காது, அன்பாலும் உண்மையாலும் கிடைக்கும் என்று நிரூபித்தார். அவரின் தலைமைத்துவத்தால் இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்றது. ஆனால் அவருக்கு தனிப்பட்ட விருப்பமோ சுக வாழ்க்கையோ கிடையாது. அவர் எளிமையான ஆடைகளும் சிறிய வாழ்க்கையும்தான் வாழ்ந்தார். மக்கள் அவரை தேசத்தின் தந்தை என்று அழைத்தனர். உண்மை, அஹிம்சை, சேவை ஆகியவற்றால் அவர் உலகமே போற்றும் நாயகனாக உயர்ந்தார். நண்பர்களே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை தட்டி